நீ வல்லவருமாயிருந்து இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து பராமரித்து கிருபையாய் எங்களை நடத்தினவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். கடந்த 8 நாட்களில் நீர் கிருபையாய் எங்களுக்கு இறங்கி எங்களுடைய குடும்பங்களையும் நீர் காத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலய பிரகாரங்களில் குடும்பமாக பிரவேசித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் தொடர்ந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நீர் சுகபத்திரமாய் அழைத்து வந்து அவர்களும் உம்மை தொழுது கொள்ள அருள் தரும்படி வேண்டுதல் செய்கிறோம். குற்றம் குறைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 138. சங்கீதம் 138. உம்மை என் முழுது இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். நல்ல தேவனை மாலைபணியிலே போற்றி துதித்து பாடும் வண்ணமாக சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை சபையார் யாவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம்.
மீண்டுமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு நீ தந்து ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நீர் எங்களை வழிநடத்தி வருகிற தெய்வங்களுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் பிரவேசித்து எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள, உமக்கு ஆராதனை செய்ய, உம்முடைய நாமத்தையே புகழ் பாட பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி தர வேண்டுதல் செய்கிறோம். பாடல்கள் வழி, ஜெபங்களின் வழி, இசைக்கருவிகளின் வழியாகவும் காணிக்கை வழியாகவும் ஆண்டவரே போதகர் ஜெபங்களின் வழியாகவும் தேவ செய்தியின் வழியாகவும் நாங்கள் எல்லாரும் உமது அண்டையிலே கிட்டி சேர எங்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். வேத வசனத்தை ஏந்தி வந்த உம்முடைய மகன் மேலும் உம்முடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டுதல் செய்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த லைஃப் வழியாக உம்மோடு இணைந்திருக்கிற நல்ல உள்ளங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே மீண்டுமாக எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே கல்வாரியின் ரத்தம் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்கும் எங்களுடைய மத்தியில இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் நல்ல பாடங்கள் படித்துக் கொடுக்கத்தக்கதாக நீர் தாமே அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். சகல தடைகளை நீக்கி நீர் எங்களோடு கூட இடைப்படுமாறு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னொரு பாடலையும் பாட ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கைகளை தட்டி நாம் பாடுவோம். இது ஒரு உற்சாகமான பாடல். கைகளை தட்டி நாம் பாடுவோம்.
முழுவதும் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 36. சபையார் யாவரும் நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 36. பழைய ஏற்பாடு பக்கம் 691. சங்கீதம் 36. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராக தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்தில் தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்திலுள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்களே, உமது கிருபையையும் செம்மையான இருதயமுள்ளவர்களே, உமது நீதியையும் பாராட்டுகிறோம். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கனுடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. 12ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். இந்த திருவசனங்களை நம்முடைய உள்ளங்களில் பதிப்பாராக. 8வது வசனமும் 9வது வசனத்தையும் நாம் சற்று பார்ப்போம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவரை மனசார நம்புகிற பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை கேட்க அவருடைய ஆலயத்தின் மேலே விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் பிள்ளைகள் கூடி ஆராதிக்கும் பொழுது அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஒரு பெரிய சமாதானத்திற்கு கண்டடைவார்கள். உமது பேரின்ப நதியால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். கடவுளுடைய ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ ஊற்று, அந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஊற்று பெருக்கெடுக்க அது வழிவகுக்கிறது. அது எங்கே கிடைக்கிறது? உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய அந்த ஆலயத்தை, இந்த இஸ்ரவேல் மக்கள் அவருடைய ஆலயத்தை அவ்வளவாக வாஞ்சித்தது போல
அவருடைய பிள்ளைகளும் அவருடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஜீவ ஊற்று அதிகமா கிடைக்கிறபடினால எங்க கிடைக்கிறது? அவருடைய ஆலயத்திலே கிடைக்கிறது. அந்த வெளிச்சத்திலே என்ன சொல்லுகிறார்? உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அவருடைய பிரகாசம், அவருடைய ஒளியிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது தொடர்ந்து வெளிச்சமாக பிரகாசிக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்றார். அதனால்தான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கென்று இந்த ஆராதனையை ஒவ்வொரு வாரமும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் மிகவும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்னென்றால் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் நாம் கடவுளை தொழுது கொண்டு அவருக்கு ஆராதனை செய்து வருகிறோம். அதற்காக நாம் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். கடவுள் நம்மளுடைய சரீரங்களில பலவீனம் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அகற்றி கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அந்த பலத்தோடு கூட நாம் அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. அந்த நல்ல ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த மாலை ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். கடவுளுடைய கிருபைக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நாம் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கும் பிள்ளைகள் உள்ளுக்கு இருக்கிறாங்க. வெளியே ஒரு பிள்ளையும் இருக்குது, சேகர் ஜெசிகா. இன்னைக்கு அவங்க பிள்ளையை தூக்கிட்டு ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. அது நமக்கு பெரிய சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று எண்ணி பிள்ளைகளை கடவுள் பக்தியில பாதையில நடத்த அவங்களுக்கு இன்னைக்கு தேவன் கிருபை செய்திருக்க. அந்த பிள்ளைக்காக ஒரு பெரிய கைதட்டும். பேரு ஜஸ்பர். 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 பேர் அப்புறம் நீ கேட்டு தெரிஞ்சு எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுப்பாங்க. அந்த நன்றியுள்ள தேவனுக்கு நம்முடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் செலுத்துவார். காணிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிற வேளையில பூலோகத்தாரே என்ற பாடலை பாடி நாம் ஜெபத்துக்கு செல்வோம். அமர்வோம்.
போதக ஜபத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக இன்னொரு பாடலையும் பாடுவோம். இறுதி சரணம் பெறும்பொழுது சபையார் யாவரும் எழுந்து நிற்க கேட்கிறேன். நமக்காகவும் சபையின் தேவைகளுக்காகவும் ஜெபம் செய்து தேவனுடைய செய்தியை நமக்கு தருவாராக. மானங்கள் நீரோடை வாணி. மிகவும் அருமையான பாடல். கைகளை தட்டி நாம் பாடுவோம். தேவனே
நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை மேலானது, உங்களுடைய நாமம் மேலானது, உங்களுடைய நாமம் அதிசயமானது. ஆண்டவரே கர்த்தாவே, உடைய கிருபைகள் பெரிதாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை தாங்கி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ நல்ல மேய்ப்பனாயிருந்து உடைய பிள்ளைகளை உடைய கிருபையினால் நடத்துவதோடு கூட உடைய செட்டையின் நிழலிலே அவர்களை தஞ்சம் புகர வைத்து உமது அடைக்கலம் அவர்களுக்கு எப்பொழுதும் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உடைய இரக்கத்தினாலே எங்களை கண்மணி போல காத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தரைகளை நடத்தி இன்றைக்கும் ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களிலே நாங்கள் நிற்கும்படியாக கர்த்தர் செய்த எல்லா கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக வெள்ளத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காக நன்றி. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய திருச்சபையாரை விசேஷமாக கர்த்தர் பராமரித்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே கர்த்தாவே, நீர் நன்மையை மாத்திரம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் உம்மை விட்டு தூரமாக போனாலும், உம்மை மறந்த போதிலும், ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்களிலே நாங்கள் இருக்கும்போதும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் எங்களுக்கு சரி கட்டாமல் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக எங்களுக்கு இறங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பொழுதும் எங்களுடைய குற்றம் குறைகளை தயவாய் எங்களுக்கு மன்னிக்க வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, கிருபையாய் எங்களை மன்னித்து எங்களை சுத்திகரிக்க மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இதோ உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக. அவர்களை கர்த்தாவே நீர் தொடுவீராக. விசேஷமாக உம்முடைய ஆணி பாய்ந்த கரமானது நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இதோ விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தர் தொடுவீராக. பரம வைத்தியரே, நீர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாயார் பார்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஏஞ்சலிக்காக ஜெபிக்கிறோம். தாயார் சரஸ்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரர் ஆறுமுகத்தை நாங்கள் நினைக்கிறோம். சகோதரர் ராமநாதனை நாங்கள் நினைக்கிறோம். ஐயா ராஜகோபாலுக்காக ஜெபிக்கிறோம். ஏனாவுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரன் டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த பிள்ளைகள் மேலே தொடர்ந்து உங்களுடைய அன்பு கரம் வருவதாக. அவர்களை கர்த்தர் தொட்டு குணமாக்குவீராக. பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் அவர்களை பூரணமாய் தாங்கும்படி வேண்டுதல் செய்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, விசேஷமாக பிரசிலாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய அன்பு கரம் இதோ மகளை தாங்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். கடந்த நாட்களிலே கர்த்தருடைய கரம் மகள் மேல் இருந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த டயாலிசிஸ் செய்ய முடியாத இந்த காலகட்டத்திலே கூட கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டி ஆண்டவரே டாக்டர் கண்களிலிருந்து தயவு கிடைக்க பண்ணி மீண்டுமாக இந்த டயாலிசிஸ் செய்யவும், ஆண்டவரே ஏற்ற சிகிச்சைக்கு இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டினீர். எல்லாவற்றுக்கும் மேலாக போதுமான பண தேவைகளையும் கர்த்தர் கிருபையாய் சந்தித்தீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது உம்மால் வந்த காரியம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்கிற அற்புதங்கள் அதிசயங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக தொடர்ந்து மகளுக்கு கர்த்தர் இறங்கி அடுத்த வாரம் ஆண்டவரே இந்த அறுவை சிகிச்சை சிறப்பாய் நடக்க கர்த்தராமே கிருபை பாராட்ட, வழிநடத்த, உதவி செய்ய வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உடைய கிருபை உளுத்திராம் திருச்சபையார் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தாவே நீர் வேலை தாரும். வேலை செய்கிறவர்கள் தொடர்ந்து உத்தமத்தோடு பயபக்தியோடு செய்ய அவர்களுக்கு கர்த்தர் இறங்கி அவர்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. போக்கிலும் வரத்திலும் கர்த்தாவே அவர்களை காத்துக்கொள்ளும். வேலை இடத்திலே முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைக்க பண்ண நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களுடைய சம்பாத்தியம் தொடர்ந்து நீடிக்கும்படியாக
நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சிங்கையிலே குடும்பத்தை விட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். அவர்களுடைய மனநிலையை கர்த்தர் ஒருவரை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சுரேஷ்காக, டேனிக்காக ஜெபிக்கிறோம். ஜான் கண்ணாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். லோவின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிசிலியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பார்க்க, அவர்களை தொட, அவர்களுடைய சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்த, தொடர்ந்து அவர்களும் அங்கே சிங்கையில ஆராதனைக்கு செல்ல கர்த்தர் வழிவாசலை திறந்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்கள் விட்டு சென்றிருக்கிறதான குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையால் அவர்கள் பராமரிக்கப்பட நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான அழுத்தத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து போகும் பொழுது கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய ஆறுதல் அவர்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக உங்களுடைய கிருபை தொடர்ந்து இந்த உலகம் திருச்சபையாரோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கட்டட காரியத்தை உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். காரியங்களை நீரே வாய்க்க பண்ண மன்றாடுகிறோம். ஆண்டவரே, சகோதரி ஜீவித்ராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகளை நடத்த அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து ஆண்டவரே, ஞான ஸ்நானத்திற்கு மகள் ஆயத்தமாக கர்த்தாவே தொடர்ந்து மகளோடு கூட இடைப்படுவீராக. மகளுடைய விசுவாசத்துக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மற்ற சபைகளில் நடக்கவிருக்கிற எல்லா ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நேற்று முக்கியண்டான சிறப்பான ஒரு ஆராதனை கட்டளையிட்டீர். ஆண்டவரே, அப்படியாக நாளைக்கும் கூலாயில கும்மாஸ் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் விசேஷமாய் நடத்த ஊழியக்காரரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான தேவைகளோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் ஒருவரே சந்திக்கிறவராக இருக்கிறேன். ஆண்டவரே, மன குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை நிமித்தமாக ஆலயத்துக்கு வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் இறங்கி நீரே விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அரசியல் குழப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தேவனே, நீ ஆளுகை செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பதாக வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார். அது இரட்சகரான இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். சரி, இப்பொழுதும் தேவ செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி சேகர் ஜெசிகா அவருடைய குழந்தைக்கு நாம் அர்ப்பணிப்பு ஜெபம் தெரிவிக்கவிருக்கிறோம். பாருங்கள், சேகர் ஜெசிகா ஜெஸ்பர். எத்தனை மாதம் ஆச்சு? 2 மாசமா? 2 மாதங்களுக்கு பிறகு ஜெசிகாவை சந்திக்க முடிகிறது. கூட ஜெஸ்பர் இம்மானுவேல். சரி, இந்த அர்ப்பணிப்பு, இந்த டெடிகேஷன் ப்ரேயர் செய்வதற்கு முன்னதாக உங்களுக்கு 2 கேள்விங்க. பெரிய கேள்வி, சின்ன கேள்வி தானே, பயப்பட வேண்டாம். சரி, சங்கீதம் 127 நம்ம வாசிக்கிறோம். குறிப்பாக 4ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று பார்க்கிறோம். Children are an heritage of the Lord, and the fruit of the womb
இஸ் ஹிஸ் ரிவார்ட் அப்படின்றத பார்க்கணும். கர்ப்பத்தின் கனி அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் நமக்கு வந்து பிள்ளைகளை கொடுக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளை நமக்கு வந்து கொடுக்கும் பொழுது அது அவருடைய கிருபையினால் நம்ம வந்து பெற்றுள்ளோம், அவருடைய ஈவு என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப முதலாவது என்னன்னா, தேவன் கொடுத்த இந்த கனி, இந்த பிள்ளைக்காக குழந்தைக்காக எப்பொழுதுமே சேகர் ஜெசிகா எப்பொழுதுமே எப்பொழுது குழந்தை பார்க்கிறீங்களோ, you have to be thankful, always thankful for these great blessings. சரியா? அப்படிதான் இருக்கணுமா? சரியா? அப்ப அந்த குழந்தை வந்து பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று நீங்க எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். முதல் கேள்வி என்னன்னா, கர்த்தருக்கு நீங்கள் எப்பொழுதும் ஜெஸ்பருக்காக நன்றி உள்ளவர்களாக இருப்பீங்களா? இரண்டாவது கேள்வி, கடைசி கேள்வி, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று பாருங்க. கனி என்று சொல்லும் பொழுது இது வந்து கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்த கனி. அப்போ ஒரு காரியத்தை நீங்க எப்போதும் உணரணும், தேவ பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் உணரணும். என்னன்னா, the first fruit always belong to God. முதல் கனி வந்து அது கர்த்தருக்கு சொந்தமானது. அதை நீங்களும் நான் சொந்தம் கொண்டாட முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த முதல் கனி, அது வேலையாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய சம்பாத்தியமாக இருக்கட்டும், குறிப்பா பிள்ளை நம்ம வந்து பார்க்கணும், அந்த முதல் கனி வந்து எப்பொழுதுமே கர்த்தருக்கு சொந்தமானது. அப்ப கர்த்தருக்கு நம்ம வந்து அது சொந்தமானது என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு பெரிய கடமை இருக்கு. a great responsibility to nurture this child in a godly way and most importantly in a salvation. நம்முடைய ரட்சிப்புக்குள்ள நீங்க வந்து நடத்தணும். அதுதான் நீங்க உங்களுடைய பிரதான பொறுப்பு, கடமை என்று நாம் பார்க்கிறோம். அதை செய்ய நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களைய ஒப்பு கொடுப்பீங்க. சரி, சபையா நம்ம எல்லாருமே உங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். ஹலோ ஜெஸ்பர், ஓகே மூஞ்சி பார்க்கறதுக்கு நம்ம எல்லாரும் போயிருக்கோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சேகர் ஜெசிகாவுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான குழந்தைக்காக ஜெஸ்பர் இமானுவேலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது உம்மால் வந்த ஈவு. ஆண்டவரே, சேகர் ஜெசிகாவுக்கு கர்த்தர் பாராட்டிய இந்த நன்மைக்காக, கொடுத்த இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த குழந்தையை உங்களுடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த குழந்தையை அவர்கள் பார்க்கும் பொழுது நன்றி உள்ளவர்களாகவும், தொடர்ந்து கர்த்தருக்கென்று இந்த குழந்தையை வளர்க்க அவர்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். இயேசுவே, நீ இறங்கி இந்த குழந்தையை நீ தொடும், சரீர வளர்ச்சியிலே பூர்ண வளர்ச்சி பெறுவானாக. அதோடு கூட பக்தியில வளர்வதற்கான, குறிப்பாக உங்களுடைய லட்சணியத்தை மகன் கண்டடைய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தரை மகனை வைக்கிறோம், ஆர்ப்பணி நடக்கும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த வேலையிலே சேகர் ஜெசிகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தம்பதிகளை உம்முடைய தீர்மானத்தின்படி இல்லற வாழ்க்கையிலே இணைத்து, கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் கொடுத்த கர்ப்பத்தின் கனிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் கொடுத்த இந்த குழந்தையை அவர்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டும். அதோடு கூட கர்த்தர் கொடுத்த இந்த கனி, ஆண்டவரே, அது உமக்கு சொந்தமானது. அப்படியாக இந்த குழந்தையை அவர்கள் பக்தியின் பாதையிலே நடத்த
கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கையின் போராட்டங்கள் சவால்கள் வந்தாலும் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த கனியை அது கர்த்தருக்கு சொந்தமானது என்று ஒருபோதும் மறவாதபடிக்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுகிறார். ஆண்டவரே இந்த குழந்தையை பக்தி பாதையிலே நடத்துவதற்கான எல்லா ஞானத்தையும் பலத்தையும் கர்த்தர் ஒருவரே கொடுக்கிறவராக இருக்கிறீர். அதை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே இப்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து அவர்கள் நினைத்து பார்க்கவும் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் நிற்க எங்களை பாராட்டும். இப்பொழுதும் பரலோகத்திலிருந்து கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஏற்ற ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் காணப்பட உம்முடைய ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு குடும்பமாக ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நடப்பிக்கிற ஒரு குடும்பமாக அவர்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். இப்பொழுதும் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து திருவிழாய் அவர்களை நடத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சத்தம் வந்துருச்சு. சரி, வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். Revelation chapter 3:14-22. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 to 22. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 14 தொடங்கி 22 வரை. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆகியமாய் இருக்கிற ஆமீன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிளைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் நேசித்தவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதாய் இருந்து மனம் திரும்பேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடனே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனோ என்னுடைய சிங்காசனத்திலே எவனோடு கூட உட்காரும்படிக்கு அருளச் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று என்றார். பிரியமானவர்களே, இன்றைய மாலை வேளையிலே வெளிப்படுத்தின விசேஷம் இந்த 2ஆம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 7 திருச்சபைகளுக்கு செய்திகளை அனுப்புகிறார். 7 திருச்சபை என்று சொல்லும் பொழுது இந்த 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். எபேசு, ஸ்மர்னா, பெர்காமோஸ், தியாத்திரா, அப்புறம் சர்தீஸ், பிலதெல்பியா, லவோதிக்கேயா சபை என்று நம்ம பார்க்கிறோம். 7 சபைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தியை அனுப்புகிறார். அந்த 7 சபைகளிலே நம்ம பார்க்கும் பொழுது 5 சபைகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறைபாடுகளை குறித்து பேசுகிறார். உங்களிடத்துல இந்த குறை உண்டு, உன்னிடத்திலே குறை உண்டு அப்படின்னு அவர் தம்முடைய செய்தியிலே சொல்லுகிறார். அந்த 7 சபைகளிலே 5 சபைகள் குறைபாடுகள் இருக்கிறது. 2 சபையை குறித்து ஆண்டவர் மேன்மை பாராட்டி பேசுகிறார். அதாவது பிலடெல்பியாவும்
ஸ்மர்ண சபையை குறித்து ஆண்டவர் மேன்மையாக பேசுகிறார். அந்த திருச்சபைக்கு பேசும் செய்தி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எந்த ஒரு குறைபாடை குறித்து பேசல. ஆனா உங்களுக்கு போராட்டங்கள் இல்லை அப்படின்னு இல்லை, ஆனா போராட்டங்களை அவர்கள் வந்து ஜெயித்தார்கள். ஆனா குறைபாடுகளை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசல. ஆனா இந்த 5 சபைகளை குறித்து உன்னிடத்துல குறைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த லவோதேக்கியாவுடைய சபையை குறித்தான குறைகள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு திருச்சபையிலே காணக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. லவோதேக்கியா திருச்சபையார் போல இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இருக்கிறத நாம் வந்து பார்க்கலாம். ஆகையினால்தான் இன்றைக்கு இந்த லவோதேக்கியா திருச்சபையை நம்ம வந்து பார்க்கும் பொழுது நாம் வந்து கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நான் லவோதேக்கியனா அல்லது நீ லவோதேக்கியனா, ஐயூ லவோதேஷியன் அப்படின்ற இந்த கேள்வியோடு கூட இந்த செய்தியை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு அவர் வந்து செய்தியை கொடுக்கும் பொழுது குறைபாடுகளை அவர் வந்து பார்க்கிறார். அப்ப இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் லவோதேக்கியனாக இருக்கிறீர்களா? அப்போ இந்த லவோதேக்கியன் என்று சொல்லும் பொழுது லவோதேக்கியன்ல என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றத இந்த 2 காரியத்தை நம்ம வந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது இந்த லவோதேக்கிய சபையை நம்ம வந்து பார்க்கும் பொழுது இயேசு வந்து சொல்லுகிறார் அந்த வசனம் 15ல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த திருச்சபையில என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இவங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல அனலும் இல்லை குளிரும் இல்லை, அனலும் இல்லை குளிரும் இல்லை, மாறாக அவர்கள் வெதுவெதுப்பாக இருந்தார்கள் என்று வசனம் 16 நம்ம வந்து வாசிக்கிறோம். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபையின் இடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? ஒன்று, விசுவாசிகள் அனலாக இருக்கணும், எல்லாவிடும் விசுவாசிகள் குளிராக இருக்கணும். நீ வந்து வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். சரி, இது எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்வது? அனல் என்றால் என்ன, குளிர் என்றால் என்ன, வெதுவெதுப்பு என்றால் என்ன? இந்த லவோதேக்கியா பட்டணத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த லவோதேக்கியா பட்டணத்துல அவர்களுக்கு என்று இந்த குடிக்க அந்த நீர் ஊற்று வந்து கிடையாது. ஆகையினால இது மற்ற பட்டணங்களிலிருந்து அவர்களுக்கு அந்த ஊற்று தண்ணீர் வருகிறது. அப்படியாக மற்ற பட்டணங்களிலிருந்து இந்த தண்ணீர் வரும் பொழுது, அந்த கேனல் வழியாக அந்த தண்ணி வந்து வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணி ஒரு விதமான கசப்பு இல்ல, ஒரு விதமான என்ன சொல்லுவாங்க, ஒமட்டு, அந்த ஒமட்டு திகட்டை உருவாகும். அப்ப அந்த தண்ணி வந்து அந்த வெதுவெதுப்பான தண்ணியை அந்த லவோதேக்கியர்கள் வந்து குடிக்கும் பொழுது, அது அந்த தண்ணி குடிக்கும் பொழுது வயிற்றுக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி திகட்டலை உண்டாக்கி அது வந்து வாந்தி வர வைக்கும். அப்ப இயேசு வந்து அதுதான் அதே அவங்களுடைய சூழலை வைத்து இயேசு வந்து பேசுறாரு. அப்போ அந்த தண்ணி வந்து அவங்க அந்த வெதுவெதுப்பான தண்ணி வந்து பிரயோஜனமா இருக்காது. ஏன்னா அது வந்து நீ குடிச்சியானா அது வந்து உனக்கு வந்து தீமை உண்டாகும். அப்போ ஒண்ணு அந்த தண்ணியை வந்து அவங்க வந்து சூடாக்கி அது வந்து அவங்க குடிக்கணும். அப்ப சூடாக்கி அனலாக்கி அந்த தண்ணியை வந்து அவங்க வந்து குடிக்கணும். இல்லைன்னா அந்த தண்ணீரை என்ன செய்யணும்னா அது குளிராக்கி அந்த தண்ணியை அவங்க வந்து குடிக்கணும். அப்போ இந்த ரெண்டையும் அவங்க வந்து செஞ்சாங்கன்னா அது வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஆனா அந்த தண்ணியை வருகிற அந்த தண்ணி அப்படியே எடுத்து குடிச்சாங்கன்னா அது வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது, மாறாக அது வந்து தீமையை விளைவிக்கும் என்று அந்த லவோதேக்கியா பட்டணத்தின் சூழலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து அவர் வந்து சொல்லுகிறார்.
அப்போ இந்த லவுதீக்கிய சபையினர் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் அனலும் இல்லை குளிரும் இல்லை வெதுவெதுப்பாக இருந்தார்கள். அப்போ அனலும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அனலாக இருக்க வேண்டியவர்கள் அல்லது குளிராக இருக்க வேண்டியவர்கள் அவங்க இந்த ரெண்டுமே இல்லாம அவங்க வெதுவெதுப்பாக இருப்பது தேவனுடைய பார்வையில எப்படி இருக்குன்னா அவர் வந்து சொல்றாரு 16ஆம் வசனத்துல, இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினா உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. பாருங்க, நல்லா நம்ம வந்து கவனிக்கும் பொழுது கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பட்ட பாடுகள், அவர் நமக்காக செய்த தியாகங்கள், அந்த கல்வாரி சிலுவையில நாம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அவர் சுமந்து, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்து, அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அவருடைய சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டது, அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அதோடு கூட அவர் நமக்காக மரித்ததினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டானது. அது மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டானது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாபெரும் தியாகங்கள் கல்வாரி சிலுவையில் அந்த ரத்தத்தை சிந்தி, அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பாவத்திலிருந்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் மீட்கப்பட்டவர்களாகிய நாம் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கும்படியே தேவன் விரும்புகிறார். தேவனுடைய மீட்பில இருக்கின்ற நாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய எஜமான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய பிரயாசம். அதான் இயேசு வந்து சொல்றாரு, நீ அனலா இருக்கணும் இல்லைன்னா குளிரா இருக்கணும். ஏன்னா அனலா இருந்தியானா அது வந்து உனக்கு பிரயோஜனம். அந்த தண்ணி வந்து நீ வந்து அந்த தண்ணி வந்து அனலா இருக்கும் பொழுது நீ குடிச்சியானா உன் சரீரத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அல்லது இந்த தண்ணீர் குளிரா இருக்கும் பொழுது நீ குடிக்கும் பொழுது அது உனக்கு ஆரோக்கியமாக தருவது மாத்திரமல்ல, அது உனக்கு இன்பமா ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. அப்ப இந்த ரெண்டுலயும் நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டும் இருக்கணும். ஆனா நீ வந்து இப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? அனலும் குளிரும் ரெண்டையும் நம்ம வந்து பார்க்கும்போது அது பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் வந்து இது தொடர்பாக நான் வந்து சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு இந்த அனலும் குளிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வேத வியாக்கியானத்துல கொஞ்சம் குழப்பம் வந்து இருக்குது. இன்னைக்கு விசுவாசிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பாருங்க வசனம் வந்து சொல்லுது அனலாக இருக்கணும் இல்லைன்னா குளிரா இருக்கணும். அப்ப அனலா இருக்கணும்னா நீ வந்து கர்த்தருக்கு ரொம்ப வைராக்கியமா இருக்கணும், நல்ல ஊழியம் செய்யணும், பக்தியில நீ வந்து பெருகணும், சிறந்தோங்கி நிற்கணும், அதான் அனலா இருப்பது. நீ வந்து இப்படியும் இருக்கலாம், இல்லைன்னா குளிரா இருக்கலாம். குளிர்னா என்னது? அவங்கள பொறுத்தவரை என்ன சொல்றாங்க, நீ குளிர்னா அது வந்து அது ரொம்ப குளிர் அப்படின்னு சொல்லும் போது நீ ஒண்ணு செய்யலன்னா பரவாயில்ல, நீ கிறிஸ்தவனா மட்டும் இருந்தா போதும். நீ ஒன்னும் செய்யலன்னா பரவாயில்ல, ஊழியம் செய்யலன்னா பரவாயில்ல, வேதம் வாசிக்கலன்னா பரவாயில்ல, ப்ரே பண்ணலன்னா பரவாயில்ல, நீ வந்து கிறிஸ்தவனா இருந்தா போதும் அப்படின்னு இப்படிப்பட்ட வேத வியாக்கியானம் வந்து இன்றைக்கு நாம் வந்து கேட்கலாம். பிரியமானவர்களே, அது சரியான வேத வியாக்கியானம் கிடையாது. அப்ப அனலும் என்றால் என்ன, குளிரும் என்றால் என்ன? அனலும் குளிரும் என்று பார்க்கும்போது ரெண்டும் ஒரே காரியத்தை குறித்து தான் பேசுகிறது. என்ன? நீ பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கணும். தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கணும், பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும், அவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கணும் என்பது தேவன் பிரியப்படுகிறார். ஆனால் இந்த லவுதீக்கியர்களை நம்ம வந்து பார்க்கும்போது அவர்கள் அனலும் இல்லை குளிரும் இல்லை, அவர்கள் வெதுவெதுப்பாய் இருந்தார்கள். அப்ப அந்த வெதுவெதுப்பாய் இருந்தார்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் பொழுது இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல எந்த ஒரு வளர்ச்சியும் எந்த ஒரு முன்னேற்றமோ
அல்லது எந்த ஒரு வைராக்கியமும் அவங்களுடைய வாழ்க்கையில காணப்படல. அதனாலதான் அவங்க வந்து வெதுவெதுப்பா இருக்கிறாங்க. வெதுவெதுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருக்கிறார். அப்ப அந்த உனக்காக கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், செய்த தியாகங்கள், அதையெல்லாம் நீ ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீ எப்படி பிரயோஜனம் இல்லாமல் இருக்க முடியும்? அது ரெண்டும் ஒத்து போலியே. அப்போ சிலுவையை நீ வந்து பார்க்கும் பொழுது, ரட்சிப்பை நீ வந்து கவனிக்கும் பொழுது, உன்னுடைய பாவங்கள் அத்தனையும் கிறிஸ்து மன்னித்தார் என்று அதை வந்து நீ உணரும் பொழுது நீ எல்லா காலகட்டங்களிலும் நீ பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கும்படிக்கு தேவன் வந்து விரும்புகிறார். அதைதான் இன்றைக்கு தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு முதலாவது நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நான் அனலா இருக்கிறேன்னா குளிரா இருக்கிறேன்னா? ரெண்டுமே. அதாவது நான் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறேன்னா, நான் வாழ்க்கையில கனி கொடுக்கிறவனாக நான் வந்து இருக்கிறேன்னா, கர்த்தருக்கென்று நான் ஊழியம் செய்கிறவனாகவும் கர்த்தருக்காக நான் வைராக்கியம் கொண்டவனாகவும் நான் வந்து இருக்கிறேனா அப்படின்ற கேள்வியை நம்ம வந்து கேட்கணும். அதுதான் அந்த அனல், அந்த குளிர் என்று நாம் வந்து பார்க்கணும். கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக நான் வந்து இருக்கிறேனா, அல்லது நான் வந்து வெதுவெதுப்பாக இருக்கிறேனா, கடவுளுக்காக எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாதவனாக நான் வந்து காணப்படுகிறேனா என்று நாம் வந்து பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய யோவான் காயு என்ற ஒரு மனுஷனுக்கு அந்த கடிதம் எழுதும்போது, அதாவது 3 யோவான் அவர் வந்து எழுதும் பொழுது அவர் இப்படியாக வந்து சொல்கிறார். 3 யோவான் 2ஆம் வசனத்துல, அந்த ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது, அது வாசிக்கிறத. 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இங்க வந்து யோவான் வந்து சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அந்த சுகம் என்ற வார்த்தை நம்ம வந்து பார்த்தோம்னால், அந்த நமக்கு வந்து இந்த காயு அந்த அந்த பகுதியில காயு என்ற மனுஷனை நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த ரட்சிப்படைந்த அந்த காயு அவன் உபசரிப்புல தேறினவனாக இருந்தான். அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து அந்த மனுஷனை, அந்த காயு என்ற மனுஷனை வந்து ரொம்ப பாராட்டி பேசுறாரு. ஏனென்றால் அவன் வந்து அந்த ஊழியக்காரர்களை பராமரிக்கிறதுல அது ரொம்ப தேறினவனாக இருந்தான். அப்ப என்ன பார்க்கணும்னா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன எதிர்பார்க்கிறாரு? ரட்சிப்படைந்த நீ இந்த நற்கிரியைகளிலே நீ வந்து தொடர்ந்து இருக்கணும். அந்த நற்கிரிகள் என்ன? நீ வந்து எப்பொழுதுமே பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும். நீ பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும் என்பதுதான் இந்த அப்போஸ்தலர்களுடைய விருப்பம். அதோடு கூட நம்முடைய தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது என்று நம்ம வந்து பார்க்கணும். அப்படி நம்ம வந்து கடவுளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தோமானால், இன்னைக்கு நம்ம வந்து எந்த வெதுவெதுப்பாக நம்ம வந்து இருந்தோமானால், அதாவது இந்த வெதுவெதுப்பை நம்ம வந்து இன்னும் எப்படி நம்ம வந்து விளக்கமா சொல்லலாம்னா, இந்த உலகத்தாரை போல நம்ம வந்து இருந்தோமானா, அதுதான் இந்த பெஸ்ட் விளக்கம். வெதுவெதுப்புன்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தார் வாழ்க்கை வாழ்வது போல நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருந்தோமானா, அது தேவன் என்ன செய்கிறாரா, என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு இயேசு வந்து சொல்றார். அப்போ பிரியமானவர்களே, இந்த லவோதிக்கேயா இவர்கள் வெதுவெதுப்பாய் இருப்பதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த நிலைக்குள்ள அவங்க வந்து வந்தாங்க? அவங்களை இயேசு வந்து ரட்சித்தாரு, ஒரு சபையாக அவர்களை வந்து ஸ்தாபித்தாரு. ஆனா ஏன் இந்த வெதுவெதுப்பாக அவங்க வந்து இந்த நிலைக்கு வந்துட்டாங்க? ஒண்ணு அனலா இருந்திருக்கணும், இல்லைன்னா குளிரா இருந்திருக்கணும். இது ரெண்டையும் இல்லாம அவங்க வெதுவெதுப்பான ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் வந்து வசனம் 17ல நாம் வந்து வாசிக்கிறோம். வாசிங்க அதை. நீ நிர்பந்த பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். சரி, இவங்களுடைய
சிந்தை என்ன அப்படின்னாக்கா, இவங்களுக்கு எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று அவங்க வந்து சொல்றாங்க. அதாவது குறை இல்லை அப்படின்னாக்கா அவங்களுடைய குறையை அவங்களுக்கு வந்து பார்க்க முடியல, குறைய அவங்களால வந்து பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல அப்படின்னாக்கா, இந்த லவுதேக்கியா பட்டணம் முதல்ல நான் வந்து சொன்னேன், இந்த குறிப்பா அந்த தண்ணியை, அந்த வெதுவெதுப்பான தண்ணி வந்து அவங்களுக்கு சப்ளையா வருது. அடுத்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த லவுதேக்கியா பட்டணம் வந்து குறிப்பா 3 காரியங்களுக்கு பேர் பெற்றது. ஒன்று வந்து இந்த லவுதேக்கியா பட்டணம் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, இது வந்து ஒரு வர்த்தக மையம், இட்ஸ் a பிசினஸ் சென்டர் அல்லது ஃபைனான்சியல் ஹப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஒரு வர்த்தக மையமாக அது வந்து இருந்தது. சில வேத வல்லுநர் வந்து சொல்றாங்க, இந்த லவுதேக்கியர்களை அவங்க வந்து பணக்காரர்கள், எல்லாரும் செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு உலகத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு என்ன நாடு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுடைய குடி ஜனங்கள், அந்த ஜனங்களே செல்வந்தர்கள், பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நாடு தெரியுமா உங்களுக்கு? எந்த நாடுன்னு? சவுதி அரேபியா. சவுதி அரேபியா? புருனாய். துபாய் தெரியுமா உங்களுக்கு? புருனாய். புருனாய், சரிங்களா? புருனாய், புருனாய். சில பேர் வந்து சொல்றாங்க சிங்கப்பூரர்கள் அப்படின்னு, சரியா? சிங்கப்பூர்ல ஏழைகள்லாம் இருக்கிறாங்க. புருனாய் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அந்த பிகாஸ் அந்த வளம், அந்த இயற்கை வளம் எல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்குது. எல்லாம் இந்த கம்பத்தில் இருக்கக்கூடியவன் கூட அவனுக்கு 2-3 காரியம் அவன் வந்து வச்சிருக்கிறான். எல்லாம் வசதி உள்ளவர்கள், சரியா? அதே போலதான் இந்த லவுதேக்கியர்கள் வந்து இந்த பட்டணம் வந்து ஒரு ஃபைனான்சியல் ஹப், ஒரு வர்த்தக மையமாக இருந்தது. இரண்டாவது நம்ம வந்து பார்க்கிறோம் என்னன்னா, இந்த லவுதேக்கியா பட்டணம் வந்து அது வந்து ஒரு மெடிக்கல் ஹப். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்புறம் நீங்க வந்து பார்ப்பீங்க அந்த வசனத்துல, உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் அப்படின்னு. குறிப்பா இந்த கண்ணுக்கு தேர்ச்சி பெற்ற ஒரு இடம், அதுக்கு மருத்துவம், இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் லவுதேக்கியா பட்டணம் என்று பார்க்கிறோம். அப்போ முதலாவது என்ன பார்த்தோம்? இந்த ஃபைனான்சியல் ஹப், இரண்டாவது மெடிக்கல் ஹப், மூன்றாவது இது வந்து ஒரு ஃபேஷன் ஹப், உடை அலங்காரத்துல இந்த லவுதேக்கியா பட்டணம் தான் ரொம்ப சிறந்து விளங்கியதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த 3 காரியங்களையும் நம்ம வந்து பார்க்கும் பொழுது, இந்த லவுதேக்கியர்கள் அவர்கள் இதுல ரொம்ப மயங்கி போயிருந்தாங்க. சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்துல அல்லது நன்மைகளில் அவர்கள் வந்து மயங்கி இருந்தார்கள். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் சரீர பிரகாரமாக நான் நல்லா இருக்கிறேன், சரீர பிரகாரமாக நான் வந்து நல்லா இருக்கிறனால என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் எனக்கு வந்து குறையில்லை அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. இது சரியா பிரியமானவர்களே? சரீர பிரகாரமாக இன்றைக்கு நம்ம வந்து நல்லா இருக்கலாம், நம்ம சுகமா இருக்கலாம், நமக்கு நல்ல ஒரு வேலை இருக்கலாம், நமக்கு நல்ல ஒரு குடும்பம் இருக்கலாம், நமக்கு பண வசதிகள் வந்து நமக்கு வந்து இருக்கலாம், நமக்கு நல்ல ஒரு குடும்பம் இருக்கலாம். இந்த வெளி தோற்றத்துல நம்ம வந்து பார்க்கணும், நமக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனா அதை வச்சு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம வந்து அளவிட முடியுமா? முடியவே முடியாது. ஏனென்றால் அந்த சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களும் இந்த ஸ்பிரிச்சுவலும் ரெண்டுமே வித்தியாசமானது. அதுதான் இங்க வந்து இயேசு வந்து சொல்றாரு, அந்த 17ஆம் வசனம் முதல் பகுதியில வந்து சொல்றாரு, நீ எப்படி இருக்க, அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவன் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை நீ அறியாம. அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்துல they are zero. அவங்க வந்து ஜீரோவா இருக்கிறாங்க. அவங்க வந்து பாவத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு நன்மை தீமையில என்னன்னு தெரியல, அவங்க அந்த உலகத்தாரை போல அந்த போக்குல அவங்க வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆவிக்குரிய ஜீவியத்துல தரித்திரர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய
சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவு இல்லை என்றும் என்று சொல்லுகிறார். அப்ப இது எது காண்பிக்கிறதுனா, அந்த சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய ஆணவத்தை காண்பிக்கிறது. உங்களுடைய ஆணவத்தை காண்பிக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ பிரியமானவர்களே, இந்த லவோதிக்கேயா சபையை ஆண்டவர் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து இருக்குது. ஆனா அந்த ஆசீர்வாதங்களுக்கு பல்மடங்கு மேலாக உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் மேன்மை அடைந்திருக்கணும். ஆனா இல்ல, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கீழே எங்கேயோ இருக்குது. ஆனா நீ படுகிற பிரயாசம் எல்லாம் இந்த சரீரத்திற்காக, இந்த உன்னுடைய இந்த பூலோக வாழ்க்கைக்காகவே நீ வந்து பிரயாசப்படுகிற, நீ பாடுபடுற. அப்ப பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து சோதித்து பார்க்க வேண்டியவர்களாக நம்ம வந்து இருக்கிறோம். வேதத்துல நம்ம வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய ஆத்மாவுக்காகவே சம்பாதித்து தன்னுடைய ஆத்மாவுக்காகவே பிரயாசப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையாக சொல்லுகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிங்கதே. பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டார். சரி, இங்க வந்து பார்க்கிறோம், இயேசு வந்து ஒரு உவமை சொல்லும் பொழுது அவர் ஒரு பணக்காரனை குறித்து சொல்லுகிறார். என்னன்னா, அவன் தன்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பிடுச்சு. அடுத்தது அவன் வந்து என்ன செய்ய விரும்பினான்னா, அந்த களஞ்சியங்கள்லாம் வந்து இடித்து இன்னும் பெருசாக்க அவன் வந்து விரும்பினான். அப்ப இயேசு அவனை வந்து பார்த்து என்ன சொல்றாருன்னா, அவன் வந்து சொல்றான், தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அவன் வந்து சொல்றான், தன்னுடைய ஆத்மாவை பாருங்க, தன்னுடைய ஆத்மாவுக்காக அவன் பிரயாசப்படுகிறான். ஆனா அந்த பிரயாசம் வந்து தவறா இருக்குது. என்னன்னா, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் பட்டத பிரயாசங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அவனுடைய வாழ்க்கை அநேக வருஷங்கள் அப்படின்னு சொல்றான். உனக்காக அநேக வருஷங்கள் அப்படின்னா அநேக வருஷங்கள் அவன் பட்ட பாடுகள் அத்தனையும் எதற்காக? அவனுடைய ஆத்மா, அதாவது தன்னுடைய சரீரத்துக்காக தான் அவன் வந்து பாடுபட்டான். தன்னுடைய சரீரத்துக்காக தான் வந்து பாடுபட்டான், சேர்த்து வைச்சான், சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவனுடைய ஆத்மாவை பார்த்து சொல்றான், நீ இளைப்பாரி. நல்லா கவனிக்கணும், ஆத்மா உலக பொருளிலே அது இளைப்பாற முடியாது. ஆத்மா தேவனிடத்திலிருந்து வந்தது, அதை இளைப்பாற வேண்டிய ஒரே ஒரு இடம் எங்க? தேவனிடத்திலே மாற்றணும். அப்ப இவனுக்கு தவறான சிந்தை இருக்காம, அவனுடைய எண்ணம் என்னன்னா, என்னுடைய ஆத்மாவுக்கு இந்த உலக பொருள்களை நான் சேர்த்து வைத்தால் என் ஆத்மா இளைப்பாரி கொண்டிருக்கும். தவறான ஒரு சிந்தையை நாம் வந்து பார்க்கணும். அதோடு கூட புசித்து குடித்து நீ பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன். அப்ப இவன் வந்து என்ன சொல்றான்னா, இந்த பூலோக வாழ்க்கை தான் உனக்கு வந்து வாழ்க்கை. அப்ப இதை குறித்து நீ வந்து கவலைப்படு, இதை குறித்து நீ வந்து பிரயாசப்படு, உன் ஆத்மாவுக்காக உனக்காக நீ வந்து பிரயாசப்படு. மொத்தத்துல உன் சரீரத்துக்காக நீ வந்து பிரயாசப்படு, பாடுபடு. ஒன்னே ஒன்று மறந்துட்டான். இதை மறந்துட்டான், தன்னுடைய ஆத்மாவுடைய, அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தை, அந்த நலனை அவன் மறந்து விட்டான். அதனாலதான் அந்த பகுதியில இந்த 20ஆம் வசனத்துல நீ வந்து வாசிக்கும் பொழுது இயேசு என்ன சொல்றாரு? மதிகேடனே, இன்று உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டால் என்ன ஆகும்? நீ எங்க போவ என்று இயேசு அந்த கேள்வியை எழுப்புகிறதை நம்ம வந்து பார்க்கணும். அப்போ பிரியமானவர்களே, ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் என்னன்னா, நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல நீ வளரணும், ஆவிக்குரிய ஜீவியத்துல நீ மேன்மையாகணும். நீ உலகத்து காரியத்துக்கு எவ்வளவு பாடுபடுறியோ, இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கிற விசுவாசிகள் குடும்பத்துக்காக பாடுபடுறாங்க, நல்லது, பாடுபடணும், குடும்பத்துக்காக பிரயாசப்படணும், அதெல்லாம் நல்லது. ஆனா நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நம்முடைய சரீரத்துக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம படுகிற இந்த பாடுகள், இந்த பிரயாசங்கள், இதை விட
எத்தனை மடங்கு ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக நம்ம பாடுபடுகிறோம். அந்த கேள்வி இன்றைக்கு நம்ம வந்து எழுப்பணும். இந்த லவோதிக்கேயர்கள் அந்த அப்படிப்பட்ட பாடுகள், அந்த முயற்சி எடுக்கல. அவங்க அதனாலதான் வந்து வெதுவெதுப்பா இருந்தாங்க. அப்ப இதேதான் ஆண்டவர் இன்னைக்கு வந்து பார்த்து கேட்கிறாரு, நீ லவோதிக்கேயனா கேட்கிறாரு. நீ லவோதிக்கேயனாக இருந்தா இன்றைக்கு நீ உலகத்துக்காக பாடுபட்டு கொண்டு இருப்ப. நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி போகணும், இப்படி வரணும், இதை நான் வந்து சேர்த்து வைக்கணும், இதெல்லாம் நீ வந்து பிரயாசப்படுவே தவிர உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிய நலனுக்காக நீ ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இயேசு வந்து சொல்றார். அப்ப பிரியமானவர்களே, இந்த லவோதிக்கேயா சபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த குறையை அவர் வந்து சொல்லிட்டு அவங்களை அப்படியே உதறி தள்ளல. நீ வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அவர்கள் அப்படி தள்ளி வைக்கல. அடுத்த வசனங்களை நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த வெதுவெதுப்பா இருக்கிற விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வசனம் 18-19 வாசிங்க. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். சரி, இங்க வந்து இயேசு வந்து சொல்றாரு, நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் உன்னுடைய அந்த வெதுவெதுப்பான நிலை வந்து அது வந்து பிரயோஜனம் இல்லாதது, அது விரும்ப தகாததாக இருக்கிறது. ஆனா இயேசுவும் நம்மளை வந்து அப்படியே விடல, நீ வந்து இப்படியே இருக்கக்கூடாது. அப்ப இயேசு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறாருன்னா, நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு அப்படின்னு சொல்றார். நீ வந்து தரித்திரனா இருக்கக்கூடாது, மாறாக நீ வந்து ஐஸ்வர்யவானாகணும். எதுல? ஆவிக்குரிய ஜீவியத்துல. You have to be rich in spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நீ ஐஸ்வர்யவானாக இருக்கணும். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யவான் அப்படி நம்ம வந்து சொல்லும்போது அது பெரிய வார்த்தை. ஐஸ்வர்யவான் ஜெபினா, ஐஸ்வர்யவான் தெரியுமா என்னன்னு? தெரியும் உங்களுக்கு? சரியா? பணக்காரனை விட இன்னும் மேன்மையான ஐஸ்வர்யவான். அதாவது இந்த ஐஸ்வர்யவான் என்ற வார்த்தை நம்ம வந்து பார்க்கும்போது எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு நிலை என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு, நீ அந்த நான் வந்து இவ்வளவு வளர்ந்துட்டேன் போதும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் இது வரைக்கும் வந்துட்டா போதும் அப்படின்னு இல்லாம நீ ஐஸ்வர்யவான், அதற்கும் மேலாக நீ வந்து வளரணும் அப்படின்றத தேவன் வந்து விரும்புகிற அப்படின்னால அவர் வந்து சொல்றாரு, நெருப்பிலே புடமிட்டப்பட்ட பொன்னையும், அதான் நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த பைனான்சியல் அப்படி அப்போ வந்து நோட்டு எல்லாம் வந்து கிடையாது, தங்கம் வெள்ளி தான், இதெல்லாம் வர்த்தகம். சரிங்களா? அப்புறம் நீ நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் அப்படின்ற வந்து பார்க்கிறோம். அந்த ரெய்மன், அந்த ஊல், அந்த பார்க்கிறோம். அந்த உடையை நீ வந்து உடுத்தணும், வெண் வஸ்திரங்களை நீ வந்து உடுத்தணும். அப்புறம் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அந்த கண்கள் வந்து அவிக்குரிய ஜீவியத்திலே கண்கள் வந்து குருடராக இருக்கிறனால இயேசு வந்து சொல்றாரு, நீ வந்து அந்த மெடிக்கல் அந்த ஆய் சல்பை வந்து நீ வந்து போடணும் அப்படின்னு இயேசு வந்து சொல்றாரு. இப்போ என்னன்னா பிரியமானவர்களே, நாம் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு, நாம் வெதுவெதுப்பா இல்லாம அனலாக குளிராக இருப்பதற்கு நாம் இயேசுவின் இடத்துல வர வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். அவரிடத்துல, அவர் அண்டையில நாம் வர வேண்டும் என்று பார்க்கிறார். அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய சத்திய வசனங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய ஆலோசனைகள் மாத்திரமல்ல, அவருடைய எல்லா விதமான நல் வழிகளையும் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார்.
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் தெளிவாக, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் செழிப்பாக, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நற்கிரியையில் வெளிப்படும்படியாக தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? நாம் அவரிடத்திலே வரும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அழைப்பை இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். அவர் மார்க் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு சொல்றாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம நோயா இருக்கிறோம், நோயாளிகளாக இருக்கிறோம். நோயாளிகளாகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ பிரியமானவர்களே, நாம் ஆரோக்கியமான பிற்பாடுதான் நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க முடியும். அப்ப இயேசு என்ன செய்தாரு? அவர் நம்ம அப்படியே தள்ளி விடுறதில்லை. இன்றைக்கு நம்மளை மற்றவங்க பார்த்து சொல்லுதா, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ எதுக்குமே உன்னை பயன்படுத்த முடியாது அப்படின்னு அவங்க சொல்லலாம். இல்ல நம்மளே நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா மறந்துடாதீங்க, நாம் யார் எவருமே பிரயோஜனம் இல்லாதவர்களாய் இருக்க தேவன் விரும்புவது கிடையாது. அதனாலதான் இன்றைக்கும் இயேசு நம்மளை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் பாருங்க, இதுதான் ரொம்ப விசேஷமானது. இந்த பகுதியில எப்படி அழைக்கிறார் அப்படின்னாக்கா, அந்த வசனம் 20, 21, 22 வாசிங்க. இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். சரி, இங்க இயேசு பாருங்க, அவரு இந்த அழைப்பை கொடுக்கிறாரு. ஆனா இன்றைக்கு நீ உன்னுடைய நிலையிலிருந்து மாறுவதற்கு நீதான் முடிவெடுக்கணும். இட் இஸ் யோர் சாய்ஸ். ஏன் உன்னோட சாய்ஸ் அப்படின்னாக்கா, இங்க இயேசு என்ன செய்றாரு பாருங்க, நான் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அப்படின்னு சொல்றாரு. இந்த காட்சியை நீங்க கொஞ்சம் பார்க்கணும். என்னன்னா, இப்ப இயேசு கதவை தட்டுகிறார், ஒருவன் கதவை திறந்தால் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப இதுல ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். என்னன்னா, இது அவிசுவாசிகளுக்கு இயேசு சொல்றாரா இல்ல விசுவாசிகளுக்கா? யாருக்கு? இப்ப யாருடைய இதய கதவை இயேசு தட்டுறாரு? அவிசுவாசியா விசுவாசியா? விசுவாசி. ஏனென்றால் இந்த சபை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விசுவாசிகளுக்கு தான் அது எழுதப்பட்டு, திருச்சபையாருக்கு எழுதப்பட்டது. சரி, இப்ப நம்ம பார்க்கிறோம், வேத வியாக்கியானத்துல நம்ம பார்க்கலாம், நிறைய நம்ம பார்க்கலாம். நீ இயேசு உன் இதய கதவை தட்டுறாரு, நீ திறந்தியானா இயேசு உனக்குள்ள உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னை மறுபடியும் உன்னை அவர் ஏற்றுக்கொள்வாரு அப்படின்னு வியாக்கியானம் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க என்னன்னா, இயேசு ஒரு விசுவாசியுடைய இதய கதவை தட்டுகிறார். அப்ப இயேசு விசுவாசியுடைய இதய கதவை தட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இயேசுவை அவன் வெளியே தள்ளிவிட்டான். புரியுதா நான் சொல்றது? இயேசு அவன் வெளியே தள்ளிட்டான், வெளியே ஓரமா தள்ளிட்டான். அதனால இயேசு என்ன செய்யறாரு? கதவை தட்டுறாரு. நீ கதவை திறந்தியானா நான் உள்ள பிரவேசித்து உன்னோட நான் ஐக்கியம் கொள்ளுவேன், அந்த போஜனம் நான் பண்ணுவேன், அந்த ஃபெலோஷிப், அந்த உறவுக்குள்ளாக நான் வருவேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்ப இயேசு கதவை தட்டுறாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நல்லா தெரியும், கதவுகளுக்கு எப்போதுமே ரெண்டு பக்கத்தும் நோப் இருக்கும், அந்த பிடி. ஆனா இந்த காட்சியில நம்ம என்ன பார்க்கறோம்னா, இயேசு கதவை தட்டுற அந்த பக்கத்துல நோப் இல்லை, பிடி இல்லை. ஆனா பிடி எங்க இருக்குது? உள்ளுக்கு இருக்குது.
So it is your choice. நீ எடுக்கக்கூடிய முடிவு. நீ கதவை திறந்தால் இயேசு உள்ளே வருவார். நீ கதவை திறவாவிட்டால் இயேசு உன்னுடைய வாழ்க்கையில வெளியே தான் நிற்பார். அப்ப இயேசு வாழ்க்கையில வெளியே நின்னார்னா நீ காலத்துக்கு எப்படி இருக்க போற? வெதுவெதுப்பாக இருக்க போற. நீ வெதுவெதுப்பா இருக்கும் பொழுது இயேசு என்ன செய்வாரா? உன்னை வாந்தி பண்ணி போற்றுவார். எதுக்குமே நீ பிரயோஜனம் இல்லை என்று இயேசு வாந்தி பண்ணி போடுவார் என்று நம்ம சொல்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு தேவன் என்ன விரும்புகிறார்னா, நீ மனம் திரும்பி இந்த வெதுவெதுப்பா இல்லாம அனலாகவும் அல்லது குளிராகவும் நீ இருக்கணும் என்று தேவனுடைய விருப்பம். அப்ப அதற்கு இன்றைக்கு இயேசு அந்த அழைப்பை கொடுக்கிறாரு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர் உன் கதவை தட்டும் பொழுது, இதய கதவை தட்டும் பொழுது நீ திறப்பாயானால் அவர் உனக்குள்ள வந்து உன்னோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது நீ அனலாகவும் அல்லது குளிராகவும் இருக்கும்படி அவர் உனக்கு கிருபை பாராட்டுவார். உன் வாழ்க்கையே அவர் மாற்றுவார். நல்லா கவனிச்சு பார்க்கணும். அந்த வெதுவெதுப்பான தண்ணிய இப்ப நம்ம வீட்டுல வச்சீங்களேன், பைப்ல இருந்து பிடிக்கிற தண்ணிய நீ சூடாக்கணும்னா என்ன செய்யணும்? வேற எப்படி சொல்லுங்க? என்ன செய்யணும்? பைப்ல தண்ணி பிடிக்கணும். அது கொதிக்க வைக்கணும்னா என்ன செய்யணும்? கொதிக்க வைக்கணும். எப்படி கொதிக்க வைக்கிறது? அடுப்புல வைக்கலாம், இல்லைன்னா கேட்டல. சரிங்களா? you have to do something எதையாவது நீ செய்யணும். அதே போல அந்த தண்ணி, அந்த பைப்ல இருந்து பிடிக்கிற தண்ணிய அது ஐஸ் தண்ணியா நீ மாத்தணும்னா என்ன செய்யணும்? ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். இல்லைன்னா அதுல ஐஸ் கட்டியை நீ போடணும். சரியா? you have to do something. இல்ல, இங்கேயும் நம்ம பார்க்கிறோம் எதையாகிலும் நீ செய்யணும், இங்கேயும் நம்ம பார்க்கிறோம் எதையாகிலும் நீ செய்யணும். ஆனா காலத்துக்கு பைப்பு தண்ணியா இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? ஒன்னும் செய்யணும். அதுதான் இன்றைக்கு இயேசு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, லவுதீக்கியனே, எவ்வளவு நாளைக்கு நீ வெதுவெதுப்பாக இருக்க போற? அவ்வளோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. நீ எப்போது மனம் திரும்ப போற? இந்த வெதுவெதுப்பான வாழ்க்கையை விட்டு நீ கர்த்தருக்காக அனலாகவும் குளிராகவும் எப்பொழுது ஜீவனம் பண்ண போகிற? பிரியமானவர்களே, தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பார்த்தீங்களா? இன்றைக்கும் நம்மளை உதறி தள்ளாம இன்றைக்கும் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பை கொடுக்கிறார். உன் இதய கதவை நான் தட்டுறேன். கேக்குதா? உனக்கு கேக்குதா? கேட்டுச்சுன்னா என்ன செய்யணுமா? கேட்டுச்சுன்னா என்ன செய்யணும்? கிறிஸ்டினா என்ன செய்யணும்? கதவை தட்டுனாங்கன்னா என்ன செய்யணும்? கதவை திறக்க. அதுதான் இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்க. பிரியமானவர்களே, ஐயோ லவ்தேஷன், நீ லவ்தேக்கியனா? வெதுவெதுப்பிலிருந்து மனம் திரும்ப இன்றைக்கு தேவன் உன்னை அழைக்கிறார். நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை பாடி ஜெபம் செய்வோம். இந்த பாடலுக்கு பிறகு இறுதி ஜெபத்தை கங்காதரன் இருக்க ஆவி அனல் உள்ளதாய் அவியாமல் பாதுகாப்பு. ஆவி
பரலோக பிதாவே, ஆவியானவர் சொல்லுகிற பிரகாரம் நீர் எங்கள் இதயத்தின் கதவை தட்டுகிறவராக ஆண்டவரே, விசுவாசின் பிள்ளைகள் மேலும் மேலும் விசுவாசத்தில் ஆண்டவருடைய பரம ரகசியங்களை அறிந்து புரிந்து இந்த உலக காரியங்களுக்கு வெறுத்து கடவுளை நேசித்து மனதார நம்மை மகிமைப்படுத்தி வாழ நீர் பேசுகிறீர் ஆண்டவர். நீர் நல்லவர். நாங்கள் எவ்வளவு நாள் இப்படியாக பிடிவாதத்தோடு எங்களுடைய வாழ்க்கை நடத்துவோம். தேவரை நீர் அதை விரும்புவதில்லை. தாய் தன் பிள்ளையை நேசிக்கிறது போல, தகப்பன் தன் பிள்ளையை சிஸ்திக்கிறது போல எங்களை நேசிக்கிறேன். எங்கள் மனம் மாற வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். எதையெல்லாம் விட முடியாமல் நாங்கள் கஷ்டப்படுகிறோமோ அவைகளெல்லாம் விட்டு ஆண்டவரே உண்மை முத்தமுமாய் உமக்கு முன்பாக காணப்பட, சபையிலும் நாங்கள் காணப்பட உன்னதமான ஊழியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதை எங்கள் வாழ்க்கையின் சாட்சியின் வழியாக, எங்கள் வாயின் வழியாக தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் எடுத்து உரைக்கத்தக்கதாக அந்த மன ரம்மியமும் விசுவாசத்தையும் தொடர்ந்து எங்களுக்கு தரும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களை சிருஷ்டியும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நீர் பேசும் தெய்வம், நீர் உணர்த்தும் தெய்வம், எங்களோடு தொடர்ந்து இடைப்பட்டு வருகிற தேவன். அப்படியாக உங்களுடைய நாமத்தை நாங்கள் உண்மையாய் மகிமைப்படுத்த, உண்மையுள்ள உத்தமம் உள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ என் உதவித்தாரும் ஆண்டவரே. இதோ நீர் வரப்போகிறேன், நீர் எங்களுக்கு வெளிக்காட்டி வருகிறேன், வெளிப்படுத்தி வருகிறேன் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து எங்களையே தாழ்த்துகிறோம். எல்லா குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து எங்களை சமாதானத்தோடு வழி நடத்தும். உங்களுடைய வசனத்தை தொடர்ந்து நாங்கள் விசுவாசித்து அதன் பிரகாரம் வாழ எங்களுக்கு உதவித்தார். இயேசுவின் நாமத்திலே நன்றியோடு சுபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். நம்மளுக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள் நமக்கு வழக்கம் போல புதன்கிழமை வேத தியானம் இருக்கிறது. ரோசே புத்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். சபையார் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சகோதரி பிரசிக்காக ப்ரே பண்ணுங்க. கடந்த 2-3 நாள் மகள் மருத்துவமனையில இருக்கிறாங்க. அந்த கையில டயாலிசிஸ் செய்ய முடியாததுனால இப்போ காலில் செய்யப்படுகிறது. அது ரொம்ப நாள் செய்ய முடியாது. அதனால வருகின்ற திங்கட்கிழமை டாக்டரை அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு உடனடியாக அந்த கையில ஆப்ரேஷன் பண்ண, அந்த மறுபடியும் அந்த டயாலிசிஸ் செய்வதற்கான காரியங்கள் உண்டு பண்ண, அந்த ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது இருக்குது. உங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு இருக்குது, மக்களோட கூட பேசுங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு ஏறத்தாழ 8000 மில்லியன் ஆப்ரேஷனுக்கு மட்டும். அப்போ மற்ற மருத்துவ செலவுகள் எல்லாம் இருக்குது. தேவனுடைய கிருபையில இந்த பண தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆனாலும் நீங்க பிரசிக்கு ஏதாவது கிஃப்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பினா நீங்க தாராளமா கொடுக்கலாம். இல்லை யாரும் எதிரியும் நம்ம வற்புறுத்தல. நீங்க கொடுக்க விரும்பினால் நீங்க கொடுக்கலாம். இல்லாட்டினா பரவாயில்ல. நீங்க தொடர்ந்து பிரசிக்காக ப்ரே பண்ணுங்க. அப்கோர்ஸ் டயாலிசிஸ் போற இன்னொரு சகோதரன் டேனிக்காக நீங்க ப்ரே பண்ணுங்க. நமக்கு தெரியும், இந்த டயாலிசிஸ் போறவங்க சீக்கிரமா அவங்க சோர்வு அடைந்துருவாங்க. சொன்ன பலன் தேவன் தான் கொடுக்கணும். அதனால இப்படிப்பட்ட இந்த 2 பேருக்காக நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணுவோம். அவங்களுக்கும் தேவன் திரும்ப பாராட்டணும். தேவைகள் கர்த்தர் சந்திக்க நம்ம ப்ரே பண்ணுவோம். அவ்வளவுதான். ஆராதனை முடிந்தது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வாரங்களை பெற்றுக்கொள்ளுங்க.